ஹாய். திருவிழா அன்னைக்கு சாயந்தரம் போல் கடத்தெருக்கு போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு போனோம். முக்கியமாக பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ இல்லையோ எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்தால் தான் அன்றைக்கி நிம்மதியாக இருக்கும். என்ன மாதிரி யாரெல்லாம் வாங்குகிறோமோ இல்லையோ ஒரு ரவுண்டு வேடிக்கை பார்த்துட்டு வரணுன்னே கடத்தெருக்கு போவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு அந்த பலூனு, ராட்டினம், அந்த ஜம்பர்லாம் போட்டிருந்தாங்க. அதில் அந்த பலூனில் ஏறி சறுக்கிற மாதிரி இருக்கும். அதில் பாப்பாங்கள்லாம் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சோம். பெரிய பாப்பா அடிக்கடி விளையாடி பழக்கம், அதனால் போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு வந்துட்டா. சின்ன பாப்பா நாங்கள் வெளியே வச்சுருந்தோம். அப்புறம் சரி விளையாடலான்னு விட்டு போப்போன்னு பார்த்தா அவளும் சருன்னு ஏறி சறுக்கி வந்தா அழகாக. 2 பேரும் ஒரு 10 நிமிஷம் ஜாலியாக அதில் விளையாடினாங்க. பாப்பாங்களும் நல்லா விளையாடி முடித்து டயர்டாகவே ஆகிட்டாங்க. சரி அப்புறம் அங்கேருந்து வெளில வந்து அப்புறம் கடத்தெருவில் ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு இந்த வால் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். செவத்தில் ஒட்டிட்டு இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கொடுக்கலான்னு. மற்றபடி வேறு எந்த பொம்மையுமே வாங்கலை. எந்த பொம்மை வாங்கினாலும் 2 நாளைக்கு மேலே வச்சுருக்க மாட்டாளுங்க. பாப்பா கழுத்தில் போட்டிருக்க விசில் மட்டும் ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன். அதுக்கேற்ற மாதிரி அவளுங்களும் வேறு எந்த பொம்மையும் கேட்கல. அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கினேன். அந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ், அப்புறம் மோர் கடையிற மத்து, டீ ஃபில்டர், அப்புறம் மாவு ஜலிக்கிற மாதிரி ஒரு ஃபில்டர் வாங்கியிருந்தேன். அப்புறம் சாப்பிட்றதுக்காக பொரி உருண்டை, பேரிச்சம்பழம், முறுக்கெல்லாம் வாங்கியிருந்தேன். நாளைக்கு பார்க்கலாம். பை.